சொல்லி ஒன்று இருக்கணும், நெத்தியில் ஒன்று இருக்கணும், நெத்தியில் ஒன்று நேர பக்கம் இங்கே இருந்து அது ஆகாதும்பாங்க. அசோ சொல்லி இப்போ நம்மள வருது அப்படின்னா இந்த வெயில் தாங்காது. அந்த வெயிலுக்கு கட்டி போட்டு போயிட்டாங்க, மாடு அவுட் ஆயிடுது. மரத்து நிலம் இருக்கணும், அதாவது பார்க்கணும், தண்ணி நிறைய கொடுக்கணும். அப்போ அப்படி கொடுக்காம வாங்கிட்டு போனோம்னா மாடு வெட்டியாக போயிடும். இப்போ நாட்டு மாடாக தான் தாங்கும், இந்த ஹெச்எப் எல்லாம் தாங்காது. இந்த மாதிரி நாட்டு இளநிக்காரரே இப்பெல்லாம் இளநி வியாபாரம் உங்களுக்கு தான். காய் யாரும் விரும்புறது அதிகமாக நாட்டு மாடு யாரும் விரும்புறது இல்லை, கொஞ்சம் விலை கம்மி தானுங்கப்பா. தரமான மாடெல்லாம் 35லேருந்து 40 வரைக்கும் விற்கும். 35லேருந்து 40 வரைக்கும் விற்கிதுங்க. பால் 6 லிட்டர் வரும், நேரத்துக்கு 3 லிட்டர் வருங்களா? காலையில் 3 சாயங்காலம் 2 வரும். இன்னைக்கு மட்டும் 5 ஊரில் 1 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தியூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடுகள் எவ்வளோ வந்திருக்குது என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாடுகள் கன்றுகள் என இன்றைக்கும் ஓரளவுக்கு வந்து சந்தையில் வந்து க்ரௌடு நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வழக்கத்துக்கு விட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் க்ரௌடு வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்றைக்கி எருமை மாடுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கேட்டு பார்ப்போம். இன்றைக்கி மாடுகள் எப்படிங்க இருக்குது? இன்றைக்கி ஓரளவுக்கு சுமாராக தான் வந்துச்சு. இப்போ மாடு வரவெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மாடெல்லாம் ஓரளவுக்கு வந்துருக்கு. எருமை மாடுகள் என்ன ரேட்டுக்கு போகுதுங்க இன்றைக்கி? எருமைக்கு தகுந்த மாதிரி போகுது. 25 ரூபாய் கேட்குறாங்க. எருமை ரேட்டு ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ மாட்டுக்கு வந்து சுழி பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி எருமைக்கும் எருமைக்கெல்லாம் சொல்லி பார்க்குறது, எருமைக்கெல்லாம் எப்பவுமே சொல்லி பார்க்குறது இல்லை, மாட்டுக்கு மட்டும் சொல்லி மாட்டுக்கு மட்டும். ஆனால் இந்த மாடு என்ன விலைங்கண்ணா? 40 ரூபா சொல்லுங்கண்ணா. எத்தனை பல்லுங்கண்ணா? 6 பல்லுங்க. இது வந்து நாட்டு மாடு வகையை சேர்ந்ததுங்க. கிராஸுங்களா? சரிங்க. அண்ணா இது பால் எவ்வளோ கறக்குங்க? பால் 6 லிட்டர் வரும், நேரத்துக்கு 3 லிட்டர் வருங்களா? காலையில் 3 சாயங்காலம் 2 வரும். சரிங்க. அதாவது வந்து மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பாலெல்லாம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க. அப்புறம் பல்லு பார்ப்பாங்க, பல்லு சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து தான் வந்து மாடு வந்து வாங்குவாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து சுழியும் பார்ப்பாங்க, சுழியும் பார்த்து தான் வந்து மாடு வாங்குறதுக்கு வந்து அதாவது வந்து மாடு வாங்கிறது விற்பனையெல்லாம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இன்றைக்கி வளர்ப்பு மாடுகளும் வந்து நிறையா வந்திருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். அண்ணா மாடல் என்ன விலைக்கு போகுதுங்கண்ணா? மாடு 22 ரூபா சொல்லுது. 22 ரூபா சொல்லுது. 18 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 18 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சுழியெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? சுழியெல்லாம் சுத்தம், பால் நேரம் 3 வரும், அவ்வளோதான் கேட்குறாங்க. எத்தனை பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்துக்குச்சு, பல்லு சேர்ந்துருச்சு. ஏங்க இன்னைக்கு மாடு விற்பனையில் எப்படி இருக்குது? நல்லு தாங்க. மாடுகள் வந்திருக்குதா அதிகமாக? மாடு இன்னைக்கு அதிகம், வளர்ப்பு மாடுகள் அதிகமாக வந்துருக்குதா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? முத்தநாய்க்கு. இப்போ இந்த சந்தையை முடிச்சுட்டு அடுத்தது எந்த சந்தைக்கு போவீங்க? அவ்வளோதாங்க. அந்தியூர் சந்தை முடிஞ்சதுன்னா அந்தியூர் சந்தைக்கு மட்டும்தான் வருவீங்களா இல்லை? அவ்வளோதான், அந்தியூர் சீனாபுரம் சந்தை. கைத்துக்காரர் இன்னைக்கு எப்படி இருக்குது? வியாபாரம் சுமார் தான். மாடு வரவில்லாங்க? மாடு பையன் மாடு வந்துருக்குது, இன்னைக்கு நல்லா வந்திருக்குது. போன வாரத்தோடு அதிகங்களா? ஆமாங்க. எல்லாம் காலையிலேருந்தே வந்து மாடு வாங்குறதுக்கெல்லாம் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நிறையா மாடுகள் வந்து இன்றைக்கி உண்மையிலுமே வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி வந்து மாடுகள் விற்பனை ஆகிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டால் தான் கிளியராக சொல்ல முடியும் நம்மளால். ஆனால் வந்து எல்லாத்தோட அண்ணா இன்றைக்கி மாடு விற்பனையில் எப்படிங்கண்ணா இருக்குது? பரவாயில்லைங்க. இன்றைக்கி மாடுகள் நிறைய வந்திருக்குதாட்டுருக்குதுங்கண்ணா. போன வாரத்தோடு அதிகங்களாங்கண்ணா? பண்டிகையில் ரம்ஜான் பண்டிகைங்கிறதுனால அதிகம். சரிங்கண்ணா. நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் வித்தாச்சா? 2 தான் இருக்குதுங்க.
ஆனால் இப்போல்லாம் நாட்டு மாடு வந்து கொஞ்சம் வரத்து வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இப்போல்லாம் விலை நல்லா போகுதா? விலை போகிறது அது மாதிரி யாரும் விரும்புறதில்ல அதிகமாக. நாட்டு மாடு யாரும் விரும்புறது இல்லைங்க. கொஞ்சம் விலை கம்மி தானுங்கப்பா. முதல்ல இருந்த மாதிரியெல்லாம் விலை இல்லைங்க. இல்லை விலை இல்லை. இன்னைக்கு மாடு விற்பனையெல்லாம் எப்படி இருக்குதுங்கண்ணா? கொஞ்சம் மதம் தான். எதிர்பார்த்த விலையெல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்த்த விலை பண்டிகை ரம்ஜான் போகுதല്ലോ, அதனால கொஞ்சம் விலை கம்மி. சரிங்க. பாருங்க 21 ரூபா சொல்கிறேன், 20 ரூபா, 19 ரூபா. இன்னைக்கு மாடு விற்பனையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இன்னும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல. மாடுகள்லாம் நிறைய வந்திருக்குதா? இந்த வாரம் கொஞ்சம் டல்லு தான். கம்மியாக தான் வந்துருக்கு. கம்மியாக வளர்ப்பு மாடுகள் வந்து கம்மியாக வந்துருக்குது. வளர்ப்பு மாடு கண்ணு எல்லாமே கம்மியாக தான் வந்துருக்குதுங்க. இப்போ விலையெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஆனால் மாட்டை பொறுத்து விற்குதுங்கண்ணா. கறவை இருந்தால் சேர்த்து விற்குது, கறவை இல்லைன்னு கம்மியாக. அதிகபட்சமாக எவ்வளோ போயிருக்கு இந்த வாரம் 40 வரைக்கும் போயிருக்கு. 40 வரைக்கும். கை கறவை வந்து 40 வரைக்கும் போயிருக்கு. எத்தனை பல்லு இருக்கும் அதுக்கு? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்தது தான். பல்லு சேர்ந்தது 40 வரைக்கும் போயிருக்குது. சரிங்கண்ணா. இப்போ நம்மளுது என்ன விலைக்கு போகுது சொல்கிறாங்க? இது 20 வரைக்கும் கேட்குறாங்க. 20 வரைக்கும் கேட்குறாங்க. 25 ரூபா சொல்லியிருக்குது. இதுவும் பல்லு சேர்ந்தது. இது 6 பல்லு. 6 பல்லு. சரி, ரெண்டாவது ஈத்தா. சரி கண்ணே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் ஊராட்சி கோட்டைங்க. ஊராட்சி கோட்டை. வாரம் சந்தைக்கு வருவீங்களா? வாரம் நம்மளாம் சுழி பார்த்து வாங்குவோமா? சுழி பார்த்து வாங்குவோம். மாட்டுக்கு சுழியில் எப்படி இருக்குது? சுழி ஒன்று இருக்கணும், நெத்தியில் ஒன்று இருக்கணும். நெத்தியில் ஒன்று. நேர பக்கம் இங்கே இருந்து அது ஆகாதும்பாங்க. அசோ சுழி. இப்போ நம்மளுக்கு வந்து நெத்தியில் ஒரு சுழியுமே இங்கே ஒரு சுழி. இந்த ரெண்டு மாடு வாங்கலாம். வேற எந்த சுழியும் வாங்க மாட்டாங்க. அது விற்பனைக்கு பத்தாது. வெட்டு மாடு தான் விற்பாங்க. வெட்டுக்காரன் வாங்கிக்குவேன். சரி சரி. இல்லை நம்ம இதாக இருந்தால் படித்தடி விலை கம்மியாக ரொம்ப கம்மியாக விலை கேட்பாங்க. ஒச்சம் இருந்தால் ஒச்சம் இல்லைன்னா நல்லா விற்குங்க. விற்பனையில் எப்படிங்க இன்னைக்கு பரவாயில்லையா? விற்பனை ஓரளவுக்கு தரமான மாடெல்லாம் 35 40 வரை விற்கும். 35 40 வரைக்கும் விற்கிதுங்க. ஆனால் முதல்லாம் சொன்ன மாதிரி அந்த காங்கை மாடுகள் இதெல்லாம் வந்து இப்போ சந்தைக்கு வரது இல்லைங்களா? பெருசாக வரதில்லைங்க. இளநிக்காரரை இப்போல்லாம் இளநி வியாபாரம் உங்களுக்கு தான். காய் இல்லையா? வியாபாரம் இருக்குது, காய் இல்லையா? விலை இப்போ காயில் என்ன விலைக்கு போகுதுங்க? இப்போ தேங்காய்னா 30 ரூபா 35 ரூபாய்க்கு. தேங்காயே 30-35 போகுது. இளநி 40. ஏதாவது தோட்டத்துக்காரருக்கு இது இருந்தீங்கன்னா இளநிக்காரருக்கு வந்து காய் இல்லையாமா, காய் இருந்தால் கொஞ்சம் பார்த்து இளநிக்காரரை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்ணுக்குட்டிக்கும் கொம்பு சீவிட்டு இருக்கிறாங்க. இந்த கண்ணெல்லாம் என்ன விலைக்கு நான் போவேன்? இது ஒரு 13 ரூபாய்க்கு போகும். 13 ரூபாய்க்கு போகுங்க. சுழி சுத்தங்களாண்ணா? சுழி சுத்தம். இன்னைக்கு மாடுகள் வரத்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கன்றுகளோட வரத்துகளும் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய கன்றுக்குட்டிகள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. மைடியர் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயில்னால் மாட்டுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்மளாலேயே வெயிலை தாங்க முடியல. இன்றைக்கெல்லாம் நிலவரம் விற்றது விற்காது நிற்கிறது. அதிகமாக வாங்கினோம் விலை அதிகமாக விற்கல. நாட்டு மாடு கொண்டு போய் கம்மியாக வாங்கினாலும் விற்று போட்டாங்க. கம்மியாக வாங்கினவங்களும் நல்லா விற்று போட்டாங்க. இதுதான் உண்மை. மாடு வந்து 35,000 5,000 வரைக்கும் விற்கிது. 5,000 வரைக்கும் விற்கிது. 12 ரூபாயிலிருந்து 12 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் 40 ரூபா வரைக்கும் மாடு விற்கிறது. ஹெச்எஃப்லாம் வந்து 45-50 விற்கிது. நான் கேட்டுட்டு இருக்கிறது 30 ரூபாய்க்கு. ஜோடி வந்து 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிது. நாட்டு மாடு ஏறுது காலைகள்லாம் விற்கிது. அதோட எல்லாம் கீழே தான். சரிங்க. ஆனால் இப்போது வெயில் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளாலேயே வெயில் தாங்க முடியல. இந்த சூழ்நிலையில் மாடுகளுக்கு வெயில் இருக்குமில்ல? அந்த தகுதி இருக்கிறது தான் வாங்க முடியும். அதாவது ஹெச்எஃப்லாம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வருது அப்படின்னா ஹெச்எஃப்லாம் வருது அப்படின்னா இந்த வெயில் தாங்காது. அந்த வெயிலுக்கு கட்டி போட்டு போயிட்டாங்க, மாடு அவுட் ஆயிடுது. கூலிங் இருக்கணும், நிழல் மரத்து நிழல் இருக்கணும். அதாவது பார்க்கணும், தண்ணி நிறைய கொடுக்கணும். அப்போ அப்படி கொடுக்காதவங்க வாங்கிட்டு போனோம்னா மாடு வெட்டியாக போயிடும். இப்போ நாட்டு மாடாக தான் தாங்கும். இந்த ஹெச்எஃப் எல்லாம் தாங்காது. இப்போ இந்த மாதிரி நாட்டு காலையெல்லாம் தாங்கும்.
இருக்கிறதுனால ஹெச்எஃப்எல்லாம் தாங்காது. ஹெச்எஃப்எல்லாம் வெயிலுக்கு தாங்காது. ஆனால் அதுக்கு வந்து செட்டு போட்டு ஸ்கூலிங் ஃபேன் எல்லாம் போட்டு அது மாதிரி வச்சு நான் பண்ணேன். பணக்காரர் பெரும்பாலும் வந்து உபயோகப்படுத்துறாங்க. இப்போ நம்ம மரத்தடியில் கட்டி போடுறோம் அதெல்லாம் வந்து அது ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிழல் நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி நல்லா இருக்கும். அப்போ அதாவது சாப்பாடு தண்ணி சாப்பாடு. ஆனால் வெயில் காலத்துக்கு கொஞ்சம் பால் குறையும். கண்டிப்பாக குறையும். மாடு மாடுனால சமாளிக்க முடியாது. வெயில் தாங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய நிதிகள் இருக்குது. அதை வந்து நாம் எப்படி ஒரு குழந்தைய எப்படி தோற்று காப்பாற்றுவோமோ அந்த கண்டிஷன் வந்து குழந்தை வளர்த்துறாப்புல குழந்தை வளர்த்துற மாதிரி மாடு வளர்த்து கறக்கும். நம்மளுக்கு நேரம் வந்து 10 லிட்டர் வந்து 15 லிட்டர் வரைக்கும் கூட கறக்கிறது இருக்குது. நேரம் 30 லிட்டர் கறக்கிறது கூட ஹெச்எஃப் இருக்குது. அதெல்லாம் வந்து ஈரோடு சந்தைக்கு தான் வரும். 1.5 லட்சம் 1.25 லட்சம். அது வந்து நேரத்துக்கு வந்து 5 லிட்டர் நேரம் 2 நேரம் 35 லிட்டர் கறக்கிற மாடு அது வந்து நம்ம சந்தைக்கு வர்றது இல்லைங்க. அங்கெல்லாம் 1.5 லட்சம் ஈரோடு மட்டும் தான் வரும். 1.5 லட்சம் பாருங்க வந்துச்சுன்னா அதெல்லாம் ஆந்திராக்கு. அங்கே கருங்கல்பாளைய சந்தை எப்போங்கண்ணா? வியாழக்கிழமை. எருமை மாடு நிறைய வரும். ஒரு 2000 ரூபாய் வராங்க. மாடு ஒரு எருமை ஒரு 500-600 ரூபாய் வரும். இங்கே வந்து நாளைக்கு வந்து ஒரு 100 120 தான் வரும். 150 கூட வரும். மாடு அவ்வளோதான் வரும். எருமை வந்து 1-2 தான் வரும். அதிக சின்ன விலை மாடுகள் இங்கே 5 வருஷம் பெருவிலை மாடுகள்லாம் ஈரோடு சந்தை போனால் அங்கே நல்லா ஜாதி மாடு எல்லா ஜாதி மாடும் வந்து சால்வானு இது காங்கிரஸ் எல்லா ஜாதி மாடும் அங்கே வரும். நாட்டு மாடு எல்லா மாடுமே அங்கே ஈரோடு. வியாழக்கிழமை சந்தை தான் பெரிய சந்தை. ஈரோடு தான். அதனால் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் அத்தனை பேருமே ஈரோடு தான் கொண்டு வருவாங்க. வாங்கிறதுக்கும் வருவாங்க. வெளி மாநிலத்திலிருந்து ஆந்திராக்கார கேரளாக்கார எல்லாமே அங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கவுந்தப்பாடி குட்டி விளையம் நாடு வாங்க வைக்க இவர்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா வேண்டு யாருக்காலும் வாங்கி கொடுப்பாங்க. சரிங்க. எப்படி மாடு வேணுமோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் நம்ம கண்ணா இந்த மாடு என்ன விலைக்கு வருது? ஆனால் 27 ரூபா சொல்கிறாங்க. 27. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? கீழ்வாணியிலிருந்து வரீங்க. இது வாங்கும்போது நீங்கள் கண்ணிலிருந்தே வளர்த்திட்டு இருக்கிறீங்களா இல்லை? நான் வாங்கி 3 மாதம் ஆச்சுங்க. வாங்கி 3 மாதம் ஆச்சு. சுழியெல்லாம் சுத்தமான சுழிங்க. பல்லு போடலைங்க ஒன்றுமே. ரேக்லாக்கெல்லாம் பயன்படுத்தலாமா? இப்போ பயங்கரமாக ஓடுங்க. ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? ஓட்டிக்கிறேன். ஓ ரேக்லாக்கெல்லாம் ஓட்டிருக்கிறீங்க? ஓட்டிக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ சொல்கிறீங்க? ஆனால் இப்போ 25னா கொடுத்துடலாங்க. அதே ரேட்டுக்கு வாங்கின ரேட்டுக்கே வந்துச்சுன்னா கொடுத்துடலாம். சரிங்க. வணக்கம். கயிறில் என்னென்ன வகை இருக்குது? மாட்டுக்கு தேவையான அதான் என்னென்ன கயிறுன்னு சொல்லுவோம் நம்ம. இது மணி இந்த மாதிரி இருக்குது. நெத்தி கட்டுறது மணி. நெத்தி கட்டுற மணி. கழுத்து கட்டுற மணிங்க. இது வந்து பெரிய ஜல்லிக்கட்டு காலை கட்டுறதுங்க. இதில் அந்த கண்ணுக்குட்டி உடைக்குது. கண்ணுக்குட்டிக்கு இந்த மாதிரி கழுத்து கட்டிங்க. இதில் என்னென்ன விலை வருங்க? இது 50 ரூபா சாட்டைங்க. 80 ரூபா சாட்டைங்க. 50 ரூபா சாட்டை. இந்த மணி இல்லைங்க? இது 30 ரூபா மணிங்க. 30 ரூபா மணி. அந்த மாட்டுக்கு காங்கை மாட்டுக்கு கட்டுற மாதிரி சொன்னீங்களா ஜல்லிக்கட்டு? இது ஜோடி 250 ரூபாங்க. ஜோடி 250. அந்த இப்போ நம்மளுக்கெல்லாம் செயின் போட்டுக்கிறோம்ல அது மாதிரி மாட்டுக்கெல்லாம் செயின் இருக்குதுங்களா? நெத்தி செயின் இருக்குது. அதெல்லாம் என்ன விலை வருதுங்க? அதெல்லாம் என்ன விலை வரும்? 700 ரூபா. அதுக்கு செயின் பார்க்கலாங்களா? ஓ இந்த மாதிரிங்க. ஓ நாம் செயின் போட்டுக்கிற மாதிரி மாட்டுக்கு செயின் போட்டு விட்றலாம். இதுவும் ஜோடி 700. இது எதில் என்ன மெட்டீரியலுங்கண்ணா? பித்தளையில். ஒரு 10 மாடு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்தியூரில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈரோடு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நாங்களே வியாபாரம் பண்ணுவோம். நாங்கள் 4 பேருக்கு சேர்த்து கூட்டணியாக போட்டு 4 பேர் வாங்குவோம். பார்ட்டிக்கு பவானிக்கார் பருவாச்சி 27 ரூபா சொன்னாங்க. 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருங்க. 21 ரூபாய்க்கு மாடு இன்னொரு 1 மாதத்தில் ஊசி போடலாங்க. 1 மாதத்தில் ஊசி போடலாங்க. மாடு இன்னும் பல்லு பொறிக்கலைங்க. அருமையான கண்ணுங்க. அந்தியூரில் கண்ணுக்குட்டி அதிகமாக விற்பனை ஆகுங்க. பக்கரையோட கண்ணுக்குட்டி அதிகமாக விற்பனை ஆகும். ஆமாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாடு நிறைய விற்கும். மாடு வளப்பாட்டி வருவாங்க. வளப்பாட்டி நல்ல மாடை வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் அந்தியூரில் 1 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து மாடுகளோட வரத்தும் விற்பனையும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு நல்லாவே மாடுகள் விற்றுருக்குது. ஓரளவுக்கு மாடுகள் வந்து நிறையாவும் வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்நம்பி. See you. Bye bye. Take care. Tata.